யெகோவா இதை பிரேற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்துல அநேக குறைகள் தவறுகள் காணப்பட்டாலும் நம்மை மன்னித்து கற்றுத்தந்து நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறாங்க. நம்மை நாமே சிந்தித்து பார்க்கும்போது எத்தனையோ இடங்கள்ல நாம தவறி வழி விலகி போயிருக்கிறோம். ஆனாலும் அவருடைய தயவு தான் நம்மை இன்னும் நிலைநிற்க செய்கிறது. இதை சரியா உணர்ந்து புரிந்து கொண்ட நபர்களால் அவருடைய அன்பை விட்டு விலக முடியாது. 1 பேதுரு 2:1 இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் பார்க்கிறோம். அதாவது கர்த்தருடைய தயவை ருசி பார்த்த ஒரு பிள்ளை சகல விதமான வேண்டாத காரியங்களை விட்டகற்றி களங்கமில்லாத ஞானப்பாலாகிய வசனத்தின் மேல வாஞ்சியாய் இருக்க வேண்டுமா. வேண்டாத காரியங்கள்னு பார்க்கும்போது துர்க்குணம், கபடம், வஞ்சகங்கள், பொறாமை, புறங்கூறுதல் போன்றவைகளை பார்க்கலாம். பிரியமானவர்களே, அப்ப இவைகளை விட்டகற்ற ஒரு வழிகாட்டி தான் வசனம். வசனத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது விலையேற பெற்றது. அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கீழ்ப்படியாதவர்கள் தான் இடறி போறாங்க. எனவே வசனத்தை ருசி பார்க்கும் போது கர்த்தருடைய தயவை ருசி பார்க்க முடிகிறது. வேண்டாத காரியங்களை மாற்ற முடிகிறது. நாம இடராமலும் வாழ முடிகிறது. வேத வசனங்கள் தான் இவற்றிற்கு நமக்கு பக்க பலமாக செயல்படுகிறது. 3வது வசனத்துல பார்க்கும்போது திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால்னு பார்க்கிறோம். எந்த ஞானமும் இல்லாத ஒரு மனிதனை வசனமானது ஞானத்தினால நிறைக்கக்கூடியது. அது எப்படி முடியும் நீங்க கேட்டா, முதல்ல சொன்னது போல நீங்க ருசி பார்த்தால்தான் அதை உங்களாலும் உணர முடியும். சரியா? இன்றைய தினம் 4 காரியங்களை நாம பார்த்தோம். வசனத்தை ருசி பார்க்கும் போது கர்த்தருடைய தயவை உங்களால ருசி பார்க்க முடிகிறது. வேண்டாத காரியங்களை மாற்ற முடிகிறது. நாம இடராமல் வாழ முடிகிறது. கடைசியா இது நம்மை ஞானத்தினால் நிறைக்கக்கூடியது. இந்த பகுதி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.